ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு சூப்பரான மேங்கோ ஜாம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ இருக்கிற அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். இது பங்கனப்பள்ளி மாம்பழம். நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டால் ஜாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தோல் எல்லாமே எடுத்துட்டு சதை பகுதியை மட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டிலையே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ இதில் இருக்கிற சதை பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்திக்கலாம். இது கொஞ்சமாக நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுவோம். இப்போ இந்த ஜாமுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை எச்சா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே உருகி நம்மளுக்கு தண்ணி பதமாக மாறி வரும். இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா சுண்டி நம்மளுக்கு இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கெட்டியாகி வரணும். இப்போ நல்லா சுருண்டு ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்க்கரை மறுபடியும் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துலாம். அப்படி இல்லைன்னா வினிகர் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தும் போது நம்மளுக்கு சர்க்கரை மறுபடியும் கட்டியாகாமல் இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக நம்ம ஒரு தட்டில் லைட்டாக விடுவோம். பாருங்கள் எப்படி நல்லா கெட்டியாக இருக்குன்ட்டு. இதை நம்ம ஒரு விரலில் வச்சு இப்படி பண்ணும்போது அந்த கோடு மாதிரி விழுகணும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இது நம்ம போடக்கூடிய பவுலை நல்லா சுடு தண்ணியில் நல்லா சூடு பண்ணி எடுத்து காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அதில் நம்ம ஜாம் போட்டு வைக்கும்போது நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கண்ணாடி பாட்டிலில் நான் தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்து கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். ஜாம் ஆறுற வரைக்கும் இந்த பாட்டிலுமே நல்லா ஆறட்டும். வெயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி ஹல்வா மாதிரி நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இது செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போல தான் டைம் ஆச்சு. நம்ம சிம்மில் வைக்கும்போது அப்படியே அழகாக ஜாம் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். இதையை பார்க்கலாம் அவள் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு. இதை நாங்களுமே சாப்பிட்டு பார்த்தோம். மேங்கோ சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.